அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. வண்டி வந்ததுன்னா அந்த வண்டி எந்த வண்டி மாடல் வண்டி வருதோ அதுக்கு ஒரு டிராயிங் வரும். அந்த டிராயிங் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். நமக்கு தமிழே தத்துக்காப்பத்துக்காக படிக்க தெரியாது. நான் எங்கே இங்கிலீஷ் படிக்கிறேன். ஆனால் அந்த டிராயிங்கை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். மத்தியானம் வரும்போது மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுக்க கிடைக்க மாட்டேன். பேப்பருங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கின்னு ஒரு பார்ட்டாக அதை டிராயிங் பண்ணுவேன். அந்த டிராயிங் பண்ணி நாளைக்கு என்ன வேலை செய்யணும் அந்த ஒரு பேப்பர் எடுத்து பண்ண போதும். அது மொத்தம் அந்த வண்டியினுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேப்பர் வரும். அந்த 20 பேப்பர் அந்த டிராயிங்கை வச்சுன்னு நாங்கள் வெல்டிங் பண்ணும்போது நெருப்பட்டு எரிஞ்சு போடுவோம். அதனால் அந்த பேப்பரை போட்டு வச்சுருவேன். ஒரு ஸ்கெட்ச் போட்டு வைப்பேன். இந்த வேலை இது பேர் இது இந்தந்த ஐட்டம் இந்தந்த அளவு அப்படின்னு போட்டு வச்சுருவேன். அதை வந்து செய்ய தெரியாதவங்க கூட வந்து எங்கிட்ட அந்த பேப்பரை வாங்கிட்டு போயிட்டு வச்சுக்கிட்டு செய்வாங்க. அதனால தான் ஒரு பெரிய ஆஃபீஸர் ரவிச்சந்திரன் பிராமின் அவர் சொல்லுவார், சேத்துல மடித்த செந்தாமரை நித்யானி. ஏன்னு சொன்னால் அந்த அன்ற பிரேமில் படிக்காதவன் ஃபிட்டராக இருக்கவே முடியாது, வெல்டராக இருக்க முடியாது. ஏன்னா ஃபிட்டர்ன்றது மெஷர்மெண்ட் பார்க்கணும். அந்த வெல்டருக்கு நீ மெஷர்மெண்ட்டை போட்டு கொடுத்தீங்கன்னா தான் அவன் வெல்டு பண்ணுவான். நீ ஒரு புள்ளி இங்கே தவறாகி போச்சுன்னா அதை வண்டி திருப்பிட்ட உடனே எந்த பொருளையும் மாட்ட முடியாது. அதனால எல்லாமே தவு கணக்கு, மயிரழ கணக்கு தான் ட்ரில்லிங் எல்லாம். அதை நான் சாதாரணமாக செய்துன்னு இருந்தேன். எங்கிட்ட நிறைய சீடருங்க உருவானாங்க அதில். ஆனால் ஒரு பெருமை என்னன்னா எல்லாத்துலேயும் சீடர் இருந்தாங்க. டெய்லர் வேலை நிறைய சீடரு. ஏன்னா டெய்லருங்கன்னா நான் பேண்ட் ஷர்ட் தாங்க எனக்கு தெரியும், என் பொண்டாட்டி ஜாக்கெட்டு கூட கூலி கொடுத்தாங்க தைக்கிறேன். இல்லைன்னா நான் லேடிஸ் வேலை தாங்க எனக்கு தெரியும், எனக்கு பேண்ட் ஷர்ட்டை நான் வெளியே இருந்தாங்க கொடுத்து தைக்கிறேன். நான் அப்படியே சூட்டு வரைக்கும் தைச்சேன். எல்லாரும் கல்யாணத்துக்கு போட்டு தைச்சு கொடுத்தேன். அப்படி தைய வேலையில் நான் ஒரு முதன்மையாக இருந்ததால் அதுலேயும் நிறைய சீடர் இருந்தாங்க. ஒர்க் ஷாப்பு வேலையில் அது மாதிரி நுணுக்கமான வேலைகளை செய்யும்போது எந்த வேலையும் மற்றவனால் செய்ய முடியாதுன்ற வேலையை நான் போய் உட்காந்து செய்திருப்பேன். அதனால் ஒர்க் ஷாப்பில் நல்ல மரியாதை ரிட்டையர்ட் ஆகுது வரைக்கும். இந்த ஆன்மீகத்தையும் ஏதோ என் அறிவு கேட்டின மாதிரி பேசிக்கிறேன். இங்கேயும் ஒரு கூட்டம் வச்சுக்கிறேன். இங்கே ஆசிரமத்துக்கு வந்திருக்கும் ஐயாவின் சீடர்களுக்கும் குருமார்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆத்ம வணக்கம். காரைக்கால் மாவட்டத்திலிருந்து திருநள்ளாறு வட்டம் மகளங்கன் கிராமத்திலிருந்து ராஜேந்திரன் என் பெயர். அன்பே சிவம் மனமே குரு. மனம் மனத்தினில் ஒடுங்கி என் மாயையெல்லாம் நீக்கி என்னோள் தூய ஒளி கிளப்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும் பராபரமே. ஓம் குரு விஷ்ணு குரு பரமா குரு மகாதேவா சம்போ நமச்சிவாய சிவாய நம. ஓம் குருவடி திருவடி மலரடி சரணம் சரணம் சரணம். ஆத்மாவணக்கம் சாமி. ஆத்மாவணக்கம் சாமி. இன்றைய பௌர்ணமி நாள் வந்து ஒரு மிக சிறப்பான நாள் சாமி. இன்றைய காரைக்கால் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். நான் வந்து திருவள்ளங்காட்டில் காரைக்கால் அம்மையார் அவர்கள் முத்தியடைந்த இன்றைய நாளில் எங்கள் ஊரில் மாம்பழம் இறைக்கும் இந்த திருவிழாவாக இன்று நடத்தப்படுகிறது. அந்த திருவிழாவெல்லாம் கலந்து கொள்ளாமல் இங்கே பெரிய மாம்பழம் இறைக்கும் திருநாளாக இந்த பௌர்ணமி பூஜையாக இங்கே நான் இங்கே இத்தனை 1000 கோடி இங்கே உள்ள லட்சம் இந்த சீடர்கள் இந்த உலகத்தில் பார்வையாளர் முன்னில் இங்கிருந்து பேசுவதை பெருமையாக கருதி இந்த ஆசிரமத்திற்கு வந்திருக்கிறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சாமி. சாமி, மகாபாரத கதையில் கர்ண மடியில் பரசுராமர் உறங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ உறங்கும் போது அவருடைய தொடையில் ஒரு வண்டு தொலையிடுது. அப்போ தொலையிடும் போது அந்த வலியையும் அவர் தாங்கி கொண்டு தான் குருநாதருடைய அந்த தூக்கம் கெடக்கூடாதுன்னு அவர் பொறுத்து ரொம்ப அந்த வலியை தாங்கிக்கிட்டு அவர் இருக்கிறாரு. ஆனால் இந்த குருதி வழுதி ஓடுறத அவர் கவனிச்சுட்டு அந்த குரு கேட்குறாரு, நீ ஒரு சத்திரியனா இருந்திருந்தா, நீ ஒரு அந்தனாரா இருந்திருந்தா இதை தாங்கியிருக்க மாட்ட, நீ ஒரு சத்திரியனா இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லி நீ கற்ற கலை உனக்கு பலன் அளிக்காதுன்னு சொல்லி அவருக்கு இறுதியில் உனக்கு பலன் அளிக்காதுன்னு சாபம் கொடுக்குறாரு. ஆனால் சாபம் கொடுத்தாலும் சாமி, அந்த ஜாதிங்கிறது அந்த உயர்ந்த குலம் தாழ்ந்த குலங்கிறது இடையில தொழிலுக்காக பிரிக்கப்பட்டதுன்னு ஐயா கூட இடையில சொல்லியிருக்கிறாங்க ஜாதிங்கிறது. ஆனால் உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் அப்பயே சத்திரியன்
அப்படின்னு எப்படி சாமி பிரிச்சு அந்த அந்தணர்கள் பிரிச்சு அதை வந்து அப்படியே இருந்ததா சாமி? இதுதான் இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா பரசுராமரை பற்றி நம்ம கொஞ்சம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அவர் ஏன் சத்திரியர்களை வெறுத்தார் அப்படின்னா, பரசுராமரோட அப்பாவை யார் சாவடிக்கிறாருன்னா ஒரு சத்திரியரோட அரசன் தான் வாளால அப்பாவை சாவடிச்சிடாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, என் அப்பாவோட சாவுக்கு காரணம் என்ன, அவன் தான் அப்படின்னு போல. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ராஜா சத்திரியன் அப்படின்றவன் என்ன பண்ணுறான், இவனோட ஆணவத்தில் இவன் என்ன ஒன்றா செய்யலாம், யாரை வேணா என்ன ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு ஆணவத்தில் இந்த கூட்டம் தெரியுது. அப்போது நான் இவனை மட்டும் தண்டனை கொடுத்தா போதாது, இவனை மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் இந்த தண்டனை கிடைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆணவத்தில் யாரும் ஆடக்கூடாது. எங்கள் அப்பா ஒரு ஞானி, எங்கள் அப்பா ஒரு முனிவன், தவம் பண்ணி இருக்கும்போது இவன் வந்து வெட்டுறான். அப்போ இதுக்கு நியாயம் எப்படி கிடைக்கணும்னா, இந்த ஊரில் சத்திரியன் எந்தெல்லாம் ராஜாக்குறானோ எல்லாரையும் நான் ஜெயிச்சு அவனெல்லாம் அழிச்சு இங்கே சத்தியத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, இந்த பாரத தேசம் ஃபுல்லாக போய் எல்லா சத்திரியும் சண்டை போட்டு எல்லாரையும் கொள்றாரு. ஏன்னா அவர் அந்த ஒருத்தரோட நின்னா இவர் அப்பாவுக்கு பழி வாங்கின மாதிரி ஆகணும் ஆயிடுச்சு. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இப்படி தான் பண்ணுறான். எங்கள் அப்பாவுக்கு நேர்ந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தில் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் ஒரு நீதி கொடுக்குறாரு. அப்போ அது ஒரு விரதம். அங்கே ஜாதி வேறுபாடுக்காக சொல்லலை, ஆணவத்தில் ஆடுறான் இவன். ஏன்னா ராஜ்யம் எந்து நான் சொல்கிறேன் எனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும்னு இவன் ஆணவத்துக்குனால இந்த ஆணவமான கூட்டத்தை அழிக்கணும் அப்படின்ற ஒரு விரதத்தை ஏற்படுத்தணும். அப்போது அந்த சத்திரிய கூட்டத்துக்கு இனிமேல் நான் கலையே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். யார் அமைதி ஒன்று, யார் தர்மம் ஒன்று இருக்க போகிறானோ அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு தான் சொல்லிக் கொடுப்பான்னு பிராமணர் கூட்டத்தை தனக்கு. ஏன்னா அவன் யாரையுமே வழியை சண்டை போட மாட்டான், சரிங்களா? அப்போ அவன்கிட்ட ஒரு கலையை சொல்லி கொடுத்தோம்னா அது அவனோட நிற்கும், அவன் மூலியமாக 4 பேருக்கு போகும் அப்படின்ற ஒரு நோக்கம் தானே தவிர இங்கே ஜாதி வித்தியாசத்துக்காக அவர் அந்த அந்த ஏற்றத்தாழ்வாக எடுக்கவே இல்லை. இங்கே நீதி பரிபாலனம் செய்யணுன்றதுக்காக பண்ண விஷயங்கள் அது. அப்போ சமயம் அந்த அப்போ ஒரு குருவாகப்பட்டவர் அப்போ வந்து தன்னை வந்து அந்த தாழ்ந்த குலன்னு சொல்லி ஏகலைவனுக்கு அந்த கலையை கற்றுக் கொடுக்காட்டினாலும் அந்த படத்தை வச்சே பூஜித்து அவர் வந்து அந்த குருவோட கலையை தான் வந்து அவர் கற்ற கலையை இவர் அடையும் போது அவர் குரு வந்து பெருமைப்படாமல் அவரையும் வந்து கட்ட விரலை வெட்டி எடுத்துடுறாரு. சாமி உன்னுடைய கலை இதை வந்து கொடுத்துரு, தானமாக கொடுத்துரு, என் குருவுக்கு காணிக்கையே வேணும்னா வந்து கட்ட விரலை கொடுன்னு கேட்குறாரு. சரியா தவறா சாமி? அதுக்கு பனிஷ்மெண்ட் தான் அவரு அந்த மகாபாரத போரில் சாகிறது. யார் பண்ணது? துரோணர். ஏன் அவர் அப்படி பண்ணாருன்னா அவருக்கு பிள்ளைக்கு மேலே ஆசை, பாசம், நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரோ இல்லையோ, என் பிள்ளைய நான் நல்லவனா நல்ல ராஜா மாதிரி வாழ வைக்கணும். அதுக்கு யார் துணையாக இருப்பா? பாண்டவர்கள் துணையாக இருப்பாங்க. அப்போ இந்த பாண்டவர்களை வில்லாளன்னு ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும், நான் உருவாக்கணும். 1000 பேருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாலும் வில்லாளன்னு ஒருத்தனை தான் தேர்ந்தெடுப்பேன். யார்? அர்ஜுனன் தான். அவர் எவ்வளோ பேர் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனால் அவரோட ஏன் ஃபுல்லாக பாண்டவர்கள் தான் நோக்கம். அந்த இவனுக்கு பண்ண துரோகம் தான் அதே மகாபாரத பொருளாக இவ்வளோ அவர் அழிக்கவே முடியாதுன்னாலும் கண்ணனோட சூழ்ச்சி அங்கே அழிச்சதுக்கு காரணம் என்னன்னா இவர் பண்ண அந்த பாவம். பாவம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உன்னை காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் காப்பாற்றாமல் கை விட்டுடும், உன்னை அழிக்க வேண்டிய நேரத்தில் அது கரெக்டாக வந்து அங்கே நிற்கும். 2 விஷயம் நம்மளோட முடிவில் வந்து நிற்கும். நாம் செஞ்ச தர்மமும் நாம் செஞ்ச பாவமும் எது வரணுன்றது அவ்வளோ பெரிய ஞானத்தை அடைஞ்சவங்களுக்கு தெரியல. அதனால் இவன் சொல்லி கொடுத்ததே நான் கிடையாது. நான் சொல்லி கொடுத்து எனக்காக நீ வந்து இது பண்ணுன்னு சொன்னா அதுல ஒரு நியாயங்குது. நான் சொல்லியே கொடுக்கல, அப்ப நான் குருவே கிடையாது. அப்போ அவனை பழி வாங்குற விதமா செஞ்சதுனால தான் இவ்வளோ பெரிய மகன், இவ்வளோ பெரிய ஆளுக்கு அழிவு நிச்சயம். அப்போ பாசம், கோபம், குரோதம் இது எல்லாம் யாருக்கு இருந்தாலும் எவ்வளோ பெரியவங்களுக்கு இருந்தாலும் முடிவு அழிவாக தான் இருக்குமே தவிர வேற ஒன்றா இருக்காதுன்றது அந்த மகாபாரதத்தோட விளைவு. அப்போ இதை படிக்கக்கூடிய நாம இது எல்லாத்தையும் விட்டுணும். விட்டால் நாமளும் அழியாமல் இங்கே வாழலாம். இதை எந்த ஆயுதத்தை எடுத்தாலும்
நமக்கும் அழிவு நிச்சயம். அழிவு நிச்சயம் தான் சாமி. ஏன்னா இங்க கூட குரு சொல்லி இருக்கிறாரு, எல்லாரும் ஏகலைனமா மாறிடக்கூடாது, இங்க எல்லாரும் சீடனா இருந்து அவங்கவுங்க சொல்லி கொடுத்த கலையை மட்டும் ஒழுங்கா கத்துக்கிட்டு செயல்படுங்க. இங்க வெளியில போய் நான் வந்து குருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளியில போட்டுருக்கிறவங்கலாம் இந்த கலையை வந்து பயன்படாதுங்கிறதுக்கு இது வந்து உண்மையிலே இந்த கதை பொருந்தும். ஏன்னா அங்க இருக்கிற ஏகலையும் வேற, இங்க யாரும் ஏகலையுமே கிடையாது. முழுசா 4-5 பாடம் கூட முழுசா பண்றதே கிடையாது, பாக்கெட்ல வாங்கி வச்சதோடு சரி. அவங்களுக்கு அவங்களே பேரு. இங்க உபதேசம் கொடுக்குறோம், இவ்வளவு பாடங்களும் கொடுக்குறோம், இன்னை வரைக்கும் தியாகம்னா தியாக தான். அவன் ஒரு நாளும் பிரம்மஸ்ரீ ஆகலை இன்னும். ஆனால் பாடம் கொடுக்குறவங்களே பிரம்மஸ்ரீ போடல. ஆனால் முழுசா பாடம் வாங்காத அவங்களுக்கு அவங்களே பட்டம் போட்ட பிரம்மஸ்ரீ. ஆனால் கரை சேருமானா அந்த கரை சேராது. அதெல்லாம் எங்கே போய் சேருன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அனுப்பினோம் ஒரு ஆளையா. இவங்களை நம்பி யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கெல்லாம் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுவாங்க. விளைவுகள், ஒரு பொருள் வீட்டில் ஒரு அரிசி வாங்கினா கூட அந்த கடையில் போனால் நல்லா இருக்கும்பா, அந்த கடையில் போனால் நல்ல பொருள் கிடைக்குமான்னு தேடி தேடி வாங்குகிறோம். அரிசி பருப்புக்கே இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறோமே, நம்ம பிறவியாக இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய தகுதி இவனுக்கு இருக்கான்னு முதல்ல நான் யோசிக்கணும். நாம் கூட ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இங்கே எல்லாரும் வரவங்களாம் பாடம் வாங்கணும்னு யாருக்கும் கட்டாயமே கிடையாது. வந்து பாருங்கள், இங்கே நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒத்துப்பட்டு வருமா, உங்களால் அதை செய்ய முடியுமா, நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிக்கின்னு அப்புறமா முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, முடிவு உங்களுதாக இருக்கணும். இங்கேயே நம்ம அதை சொல்கிறோம்னா அப்போ வெளியே யாராவது நம்பி போகிறான்னா என்ன அர்த்தம், என்ன சாமி அர்த்தம்? அவன் கர்மா அவனுக்கு முன்னாடி போய் நிற்குது. ஊரில் இறைவன் கெடுக்கிறதுக்குன்னு 4 பேரை ரெடி பண்ணி வச்சுக்கிறான், கெட்டு போகிறதுக்குன்னு 1000 பேரை உருவாக்குறான். அப்போ இந்த கெட்டு போகிற கூட்டம்லாம் யாரை போய் தேடுறான், யார் கெடுப்பானோ அவனை போய் தானே சேர்ந்துருவான். விட்டில் பூச்சி விளக்க போய் ஏன் சேருது, அங்கே போனால் தானே அது அழியும். அந்த மாதிரி இந்த உருப்படாத கூட்டம்லாம் இந்த உருப்படாத கூட்டத்தை தேடி 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 வரும். அது ஈ மாதிரி, அது தேனியாக இருந்தால் பூவை தேடி மட்டும்தான் போவோம். ஈயா இருந்தால் அது தேனுன்னு வித்தியாசம் தெரியாது, மலவனும் வித்தியாசம் தெரியாது, எல்லாத்துலேயும் போய் உட்காரும். அப்போ மனுஷன் ஈ மாதிரி இருக்கக்கூடாது, தேனி மாதிரி இருக்கணும். எது எனக்கு தேவையோ, எது என் ஆயுளை கூட்டுமோ அதை தேடி போகணும். அவன் தான் மனுஷன். ஏன்னா அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் நம்ம கொடுத்துருக்குறான். ஏன்னா ஒரு 10 ரூபா நான் தொலைச்சிட்டா இன்னொரு நாளைக்கு நான் சம்பாதிச்சிட முடியும். ஒரு சொத்து சுகம் அழிச்சிட்டா இன்னைக்கெல்லாம் நாளைக்கு என்னால் சேர்க்க முடியும். என் ஆயுளை தொலைச்சிட்டா இன்னொரு வாட்டி கூட்டம் வர முடியுமா? இந்த உடம்பை அழிச்சிட்டா இன்னொரு வாட்டி யாரா கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. என் காலம் போச்சுன்னா அதுக்கு தகுதி இல்லாத ஆகிட்டேன்னா யார் என்ன கரை சேர்க்கறது? அப்போது ஒரு விஷயத்தை தேடி போகிறோன்னா நான் இவ்வளோத்தையும் பார்க்கணும். கண்டிப்பாக சார். போகிறவங்களாம் வாங்க வாங்கன்னா போயிடுவோமா? முடியாது. அவள் பொறி கிடையாது, போகிறது வாய்ப்பே கிடையாது. கிடையாது கிடையாது. வாங்க வாங்கன்னு கூப்பிட்றான்னா யார் கூப்பிடுவா? வியாபாரம் ஆகாதுன்னு தான் கூப்பிட்டு இருக்கான். ஐயா இங்கே யாரையும் வராதிங்கன்னு தான் சொல்லுவார், கட்டாயப்படுத்த ஒவ்வொரு நாளாக அதான் சொல்லுவார். ஏன்னா இங்கே எதுக்கு வரீங்க, இருக்கிறதும் போயிடும். ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டால் உங்கள் வீட்டுக்காவது பயன்படுமே அந்த காசை வச்சு உபதேசம் வாங்கி திட்டி தான் அனுப்பிக்கிறார தவிர யாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதே கிடையாது. அதனால் பொதுமக்களோ அப்பியாசியோ யாராக இருந்தாலும் தனக்கு ஏற்ற பாதை, தனக்கு ஏற்ற மகான்கள் யார் இருக்கிறாங்க, தனக்கு ஏற்ற விஷயத்த யார் சொல்கிறாங்களோ அவங்கள தேடி போனால் நீ தேனி மாதிரி இருப்ப. தேனி மாதிரி இல்லைன்னா ஈ மாதிரி இன்னைக்கு இங்கே நாளைக்கு எங்கே அப்படின்னு ஆகிடும். சிறப்பான விளக்கம் சாமி.